Welcome, dear students and aspirants, those who are preparing for competitive examinations. நம்ம சேனலுக்கு பார்த்து நீங்க முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ண வீடியோஸா தான் இருக்க போகுது. இந்த வீடியோஸ் வந்து என்னன்னா, இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டீஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோஸ்ல. ஸோ ஆல்ரெடி வந்து நான் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ்டு வீடியோஸ் வந்து ஒரு 4 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டீஸ் தான் பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பார்ப்போம். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டீஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டில வந்து என்னன்னா, let x1 of n, அதாவது z transform of x1 of n gives x1 of z and x2 of n. Good evening, ma'am. x2 of n. Good evening, sir. Z transform of x2 of n will gives x2 of z, then alpha into x1 of n plus beta into x2 of n. Z transform பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? alpha into x1 of z plus beta into x2 of z. ஸோ இது வந்து என்னன்னா, linearity property பொறுத்த வரைக்கும் x1 of n வந்து will gives z transform x1 of n will gives x1 of z and z transform of x2 of n will gives x2 of z. இதுல வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இதுல தெரியாத விஷயம் என்னன்னா ROC தான். ROC பத்தி பார்ப்போம். இப்போ வந்து x1 of n இருக்குல்ல, x1 of n-க்கு வந்து ROC வந்து ROC என்ன இருக்குன்னா R1 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அதுவே வந்து x2 of n வந்து ROC வந்து R2 இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இது லினியாரிட்டி ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ROC, இந்த ஓவரால் ROC என்னவா இருக்குன்னா, R1 இன்டர்செக்ஷன் R2 இருக்கும். சரிங்களா? இதுல வந்து ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். R1 இன்டர்செக்ஷன் R2ல வந்து ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கண்டிஷன்னா, நோ போல் ஜீரோ கேன்சலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஒரு சம் பார்ப்போம். x of n equal to a power n u of n minus a power n u of n minus 1. சரிங்களா? இதை ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ணிட்டு ROC என்ன வரும்னு சொல்லுங்க. சரிங்களா? எல்லாரும் சால்வ் பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு இந்த ROC என்ன வரும் அப்படின்றத மட்டும் என்ன சொல்லுங்க. ROC மெயினா எனக்கு ROC ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ROC என்ன? சரிங்களா? ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க ROC. ROC என்ன வரும் சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணீங்களா? யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா சொல்லுங்க. ROC என்ன வரும் கெஸ் மட்டும் பண்ணுங்க. அட்லீஸ்ட் கெஸ் பண்ணுங்க என்ன பண்றது. Modulus of a greater than a, modulus of z greater than a. அதுதான் ஆக்சுவலா அது வராது. என்ன விஷயம்ன்றது நான் சொல்லிடுறேன். அது வராது. ஏன் வராதுன்ற விஷயத்த சொல்றேன்.
ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இப்போ வந்துருமோ. லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னா x1 of n வந்து z ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா x1 of z and x2 of n வந்து z ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா x2 of z. ROC ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருந்தா காமனா வர்றது தான் ROC இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எப்பனா நோ போல் ஜீரோ கேன்சலேஷன் அக்கர்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஞாபகம் இருக்கணும். ஆனா இது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த சம பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா போல் ஜீரோ கேன்சலேஷன் அக்கர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து z ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா இது கிடைச்சது, இதுக்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா இதுதான் கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா 1 மைனஸ் a z இன்வர்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் a z இன்வர்ஸ். ஆன்சர் வந்து 1 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு எதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 கிடைக்கும், எந்த இதுக்கு வந்து z ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா 1 கிடைக்கும்? impulse z ட்ரான்ஸ்ஃபார்ம் del of n தான் 1 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இம்பல்ஸ்க்கு வந்து ROC என்னவா இருந்தது? ROC என்னவா இருந்தது? என்டையர் z பிளேன், என்டையர் z பிளேன்ன்றது தான் ROC இருந்தது. ஸோ அதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டால் நிறைய பேர் தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து போல் ஜீரோ கேன்சலேஷன் அக்கர் ஆகலன்னா நோ ப்ராப்ளம். சரிங்களா? ROC வந்து நீங்க சொல்றது அதாவது மேக்னெட் ஆஃப் செட் வந்து கிடையாது மாதிரி கரெக்டா வரும். ஏன்னா வந்து அதான் இன்டர்செக்ஷனா இருக்கும். அதுவே வந்து இங்க வந்து ஆக்சுவலா வந்து போல் ஜீரோ கேன்சலேஷன் அக்கர் ஆகுது, ஏன்னா கேன்சல் ஆகுது இல்ல. ஸோ அதனால வந்து என்ன ஆகுன்னா ஸோ ROC வந்து அதிகமாகும். ஸோ இது என்னன்னா இங்க வந்து என்ன சொல்றேன்னா போல் ஜீரோ கேன்சலேஷன் அக்கர் ஆச்சுன்னா ROCயோட வேல்யூ வந்து இன்க்ரீசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. ஸோ என்டையர் ரிசல்ட்ன்றது கரெக்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த சம்மையும் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஆன்சர். ஓகே, இந்த சம்ம மெயினா காப்பி பண்ணிக்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்மு, காப்பி பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயம் தான். அப்போ இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா ROCன்னு பார்க்கும்போது மாடலஸ் ஆஃப் செட் வந்து கிரேட்டர் தென் a தான் வரும். ஸோ நம்ம நார்மலா அதான் யோசிப்போம், எல்லாரும் அதான் யோசிப்போம். ஸோ வந்து இதுல வந்து மாறும். ஸோ ROC வந்து மாறுது, ஞாபகம் வச்சுங்க. ROC வந்து என்டையர் ரிசல்ட் பிளேன். இங்க வந்து வித் நோ போல் ஜீரோ கேன்சலேஷனா இருந்ததுன்னா அப்ப வந்து மேக்னெட் ஆஃப் செட் வந்து கிரேட்டர் தென் a வந்திருக்கும். இங்க வந்து போல் ஜீரோ கேன்சலேஷன் அக்கர் ஆகுது. ஸோ வந்து ROC வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும், அதாவது என்டையர் ரிசல்ட் பிளேன். சரிங்களா? டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் என்ன ஃபர்ஸ்ட் என்ன let z transform of x of n, z transform of x of n will gives x of z, then z transform of x of n minus n naught will gives என்ன வரும் இதுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. z power minus n naught x of z. z power minus n naught x of z வரும். இதுவே வந்து x of n plus n naught அப்படின்னு இருந்தா z ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன வரும்? z power n naught into x of z. ஸோ இதுதான். ஸோ இதுல வந்து இதுலயும் வந்து இன்னொரு இது என்னன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ROC என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் தெரியாத விஷயமா இருக்கும். ROC என்னவா இருக்கலாம்னு சொல்லுங்க. எனக்கு வந்து இது டிலேடா எக்ஸ் ஆஃப் n minus n டிலேடு, இது வந்து அட்வான்ஸ்டு. ஸோ இதுக்கு ROC என்னவா இருக்கும், இதுக்கு ROC என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு இது ஃபைண்ட் பண்ணுங்க. சொல்ல முடியுமா? ROC சொல்ல முடியுமா? எக்ஸ் ஆஃப் n minus n க்கு ROC சொல்ல முடியுமா? ROC ஆஃப் எக்ஸ் ஆஃப் n minus n naught. ROC of x of n plus n naught என்ன வரலாம்? கெஸ் பண்ணுங்க. x of n minus n naught என்ன வரலாம் கெஸ் பண்ணுங்க. யாராவது கெஸ் பண்ணுங்க, நம்ம சொல்றேன், அதுக்கப்புறம் வந்து சொல்றேன். சரி, ROC கண்டுபிடிக்கிறது வரைக்கும் மெயினா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த எக்ஸ் ஆஃப் செட் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃபைனைட் வேல்யூல கிடைக்கணும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருப்போம். சரிங்களா? எக்ஸ் ஆஃப் செட் வந்து ஃபைனைட் வேல்யூ வர மாதிரி கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். இப்போ இது பாத்தீங்கன்னா z power minus n naught இருக்கு. சரிங்களா? z power minus n naught இருக்கு. அதை எப்படி எழுதலாம்னா சிம்பிளா வந்து 1 by z power n naught எழுதலாம், டாட் எக்ஸ் ஆஃப் செட் எழுத முடியும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க z ஓட வேல்யூ இருக்குல்ல, z ஓட வேல்யூ வந்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்?
z ஓட வேல்யூ வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? x ஆஃப் அந்த டோட்டலா அந்த z ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வருது இன்ஃபினிட்டின்னு கிடைக்குமா? 1 அதாவது 1/0னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து கண்டிப்பா வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும். சரிங்களா? இன்ஃபினிட்டியா இருக்கும். ஸோ அப்போ வந்து ROC என்னவா இருக்கும்? இப்போ சொல்ல முடியுமா? ROC என்ன வரும்? சரி, இதுவே வந்து இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃபைனைட் வேல்யூல கிடைக்கும். 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபைனைட் வேல்யூல கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இது வந்து எக்ஸப்ட் at z = 0ன்னு வரும். அதாவது இது என்னன்னா இப்படி சொல்லலாம். ROC வந்து ROC வந்து இப்போ வந்து R except at z = 0. அதாவது x of n minus n நாட்டுக்கு. அதுவே வந்து x of n plus n நாட்டுக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்க. x of n plus n நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீங்க 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனைட் வேல்யூ தான். இன்ஃபைனைட் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ ROC வந்து என்னவா இருக்குன்னா R except at z = infinity. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ 2 ROC ஞாபகம் வச்சுங்க. 2 ROCயும் எப்படி ஞாபகம் வச்சுன்னு பாத்துங்க. ஸோ z பவர் மைனஸ் n நாட் அதாவது டினாமினேட்டர்ல போயிடும். டினாமினேட்டர் போயிடுச்சுன்னா டிவைட் பை 0ன்னு போட்டா இன்ஃபினிட்டி வரும். ஸோ அப்போ வந்து எக்ஸப்ட் அதாவது ROC R இருக்கும் எக்ஸப்ட் at z = 0. இதுவே வந்து z பவர் n நாட்னா நியூமரேட் பார்ட்ல தான் இது வந்து மேலே தான் இருக்கும். ஸோ வந்து 0ன்னு போட்டா 0 உங்களுக்கு ஃபைனைட் வேல்யூல கிடைக்கும். இன்ஃபைனைட் போட்டா இன்ஃபைனைட் வேல்யூல கிடைக்கும். ஸோ அது வந்து ROC வந்து R except at z = infinity. சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் தரேன். இதை நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஆன்சர். நோட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். என்ன ப்ராப்ளம்னா செகண்ட் क्वेश्चन தான் இது. x1 of n equal to del of n minus k. இதுக்கு ROC சொல்லுங்க and z transform சொல்லுங்க. ரெண்டுமே சொல்லுங்க. z transform of x1 of n and its ROC என்ன வரும்? கமெண்ட் பண்ணுங்க இந்த क्वेश्चनக்கு. யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க. z transform of del of n minus k என்ன வரும்? z transform del of n minus k z power minus k. கரெக்ட். minus k. ROC வந்து ROC என்ன வரும்? சரி, del of n இருக்குல்ல, del of n க்கு வந்து ROC என்ன வரும்? del of n க்கு ஞாபகம் இருக்கா? entire z plane சொல்லிருப்போம். ஆனா வந்து இது வந்து கொஞ்சம் ஷிஃப்டட் வெர்ஷன் ஆக்கல. அப்ப ஷிஃப்டட் வெர்ஷன் வரும்போது எது வராது. இப்போ வந்து z power minus k இருக்கா, என்ன விஷயம் வரலாம், வராத மாதிரி இருக்கலாம். entire z plane கண்டிப்பா வந்துரும். z = 0. entire z plane கண்டிப்பா z = 0 except z = 0. கரெக்ட். except z = 0. சரி, இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन இன்னொரு क्वेश्चन தரேன். இன்னொரு क्वेश्चन என்னன்னா, சரி தேர்ட் क्वेश्चन வந்து x2 of n வந்து del of n plus k இதுக்கு சொல்லுங்க. இதுக்கு யாராவது ஆன்சர் பண்ணுங்க. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. z transform of del of n plus k equal to z power plus k or minus k வா? k plus k. So ROC entire z plane except z = infinity. entire z plane அப்புறம் வந்து except z = infinity. கரெக்ட்.
சரி, நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் தரேன். அடுத்த கொஸ்டின் தரேன். fourth question. x3 of n equal to 2 times of del of n plus 2 plus 3 times of del of n minus 5 times of del of n minus 1 plus 3 into del of n minus 2 plus 3 into del of n minus 2. சரியா? இதுக்கு z டிரான்ஸ்ஃபார்மும் அதோட ROC-யும் சொல்லுங்க. இதுக்கு z டிரான்ஸ்ஃபார்மும் ROC-யும் சொல்லுங்க. z square plus 3 minus 5 z inverse plus 3 z power minus 2. சரி, நான் இந்த z ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. ROC சொல்ல முடியுமா? ROC சொல்ல முடியுமா? ROC என்ன வரலாம்? கெஸ் பண்ணுங்க. யாராவது கெஸ் பண்ணுங்க. Two sided Sir, sequence. இது டூ சைடட் சிக்னல். நம்ம இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே பார்த்துட்டோம். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? ROC and equal to 0 and z equal to infinity. கரெக்ட். ROC is entire z plane, entire z plane except at z equal to 0 and z equal to infinity. So இது வந்து two sided signal. So two sided signalனால ROC வந்து entire z plane except at z equal to 0 and z equal to infinity. சரி, இந்த சம் காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி போலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்கேலிங் இன் z டொமைன். நம்பர் தேர்ட் வந்து என்னன்னா என்ன ப்ராப்பர்ட்டினா ஸ்கேலிங் இன் z டொமைன். ஸ்கேலிங் இன் z டொமைன். இதுதான் வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி. இப்ப x of n வந்து z டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து x of z கிடைக்கும். இதுக்கு வந்து நான் என்னன்னா ROC வந்து Rn மாதிரி வச்சிருக்கேன். இதுவே வந்து இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா ஸ்கேலிங் இன் z டொமைன் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து ஒன்னு வந்து az or z by a. நான் x of z by a, அதாவது z by z நாட் வச்சுக்கலாம். x of z by z நாட் வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்க என்ன ஆகும்னா z நாட் பவர் n இன்ட்டு x of n கிடைக்கும். இதுக்கு வந்து ROC வந்து என்னவா இருக்குன்னா magnitude of z நாட் இன்ட்டு r இருக்கும். பாத்துங்க, ஒரு தடவை பாத்துங்க. x of n வந்து z ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா x of z, ROC இந்த r இருக்கு. இது வந்து ஸ்கேலிங் இன் z டொமைன். அப்போ z ல தான் வந்து ஸ்கேலிங் ஆகணும். ஸ்கேலிங்னா வந்து கம்ப்ரஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் தான் பண்ணிருக்கோம்ல அந்த இதுல. ஸோ இங்க வந்து x of z by z நாட்ன்ற மாதிரி ஸ்கேல் பண்றாங்க. ஸோ இங்க வந்து என்ன ஆகுனா இங்க வந்து z நாட் பவர் n x of n மாதிரி அந்த இது இருக்கும். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, ROC வந்து அதோட மாடுலஸ் ஆஃப் z நாட் இன்ட்டு ஆர்ன்ற மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? காப்பி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு சம் தரேன். இந்த சம் பார்க்கலாம். காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி பண்ணி ரைஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த சம் பார்க்கலாம். z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இதான் கொஸ்டின் நம்பர் 5. ஃபைண்ட் த z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a power n sin omega naught n u of n. இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், எப்படி எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? இப்போ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா z டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது ஏன்ற இடத்துல, அதாவது z நாட்ன்ற இடத்துல இதுல வந்து a பவர் n இருக்கு, x of n என்ற இடத்துல sin omega naught n u of n இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்கேலிங் இன் z டொமைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா சிம்பிளி பண்ணிக்கிறேன்.
என்னன்னா z transform of a power n dot x of n இந்த ஃபார்மேட்ல இருக்க மாதிரி வச்சிருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு z transform பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x of z by the a, அதாவது x of z by a. இங்க ஏன்னா z நாட் இடத்துல a இருக்கு, ஸோ a வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி. ஸோ இது வந்து இப்போ என்னன்னா இப்போ x of z என்னன்னு தெரியணும் முதல்ல. இப்போ அது x அதாவது x of z by a வந்து அது z வந்து z by a ன்னு சப்ஸ்டிட் பண்றீங்கல்ல, ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுதுன்னா உங்களுக்கு தேவைப்படுறது x of z. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணா z transform of sin omega naught n u of n, z transform sin omega naught n u of n. ட்ரை பண்றீங்களா? இது ட்ரை பண்றீங்களா? z transform sin omega naught n u of n ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. z transform sin omega naught n u of n ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். 2 மினிட்ஸ் டைம் தரேன். சரி, ஆன்சர் எழுதிடுறேன். செக் பண்ணிக்கங்க. z inverse sin omega naught divided by 1 minus 2z inverse cos 1 minus 2z inverse cos omega naught plus z power minus 2. சரிங்களா? magnitude of z வந்து greater than 1. ஸோ இதுதான் வந்து sin omega நாட்டுக்கு வந்து z transform sin omega naught z inverse sin omega naught divided by 1 minus 2 z inverse cos omega naught plus z power minus 2. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் செக் பண்ணிங்க. இது ஆன்சர் செக் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி வருதான்னு பாருங்க. இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னா இது வந்து எக்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து என்னன்னா எக்ஸ் ஆஃப் இசட் இப்போ என்ன பண்ணும் எக்ஸ் ஆஃப் இசட் பை ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க வந்து இசட்டுக்கு வந்து இசட் பை ஏ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கு வந்து இசட் பை ஏ த ஹோல் பவர், அதான் இன்வர்ஸ் sin omega naught divided by 1 minus 2 z by a the whole inverse cos omega naught plus z by a the whole power minus 2. சரிங்களா? ஸோ சிம்பிளி பண்ணும்போது என்னன்னா என்ன ஆகும்னா a z inverse sin omega naught divided by 1 minus 2a z inverse cos omega naught plus a square z power minus 2. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைச்சிருக்கும். இப்போ இங்கே ஆர்ஓசி என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆர்ஓசி வந்து மேக்னிடியூட் z வந்து greater than 1, பட் இங்கே வந்து ஏன்ற ஃபேக்டர்னால என்ன ஆகணும், ஸ்கேல் ஆகணும். ஸோ மேக்னிடியூட் z வந்து greater than a. ஸோ இதான் வந்து இதோட ஆர்ஓசி. சரிங்களா? காப்பி பண்ணிக்கங்க. இது வந்து நீங்க என்ன எனக்கு ட்ரை பண்ணா sin omega naught n வந்து u of n அது இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்க z transform பண்ணி இதுக்கு ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணும். செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபிஃப்த் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி, ஃபோர்த் வந்து என்ன ப்ராப்பர்ட்டினா டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி. லெட் z transform of x of n வந்து x of z then x of minus n வந்து x of z inverse. இப்போ இதுக்கு வந்து ROC வந்து r இருந்ததுன்னா இதுக்கு ROC வந்து 1/r. சரிங்களா? டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி வந்து let x of n z transform x of n will gives x of z, then z transform x of minus n gives x of z inverse. சரிங்களா? டிஏவிஎஸ் இன்னைக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ண வீடியோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
So I thank you all the viewers, those who are watching and learning through my videos. I thank you all once again. Thank you.